ஹலோ கைஸ் நம்ம நேற்று வந்து கிவ் அவேக்கான வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு மெயில் வரும் அப்படின்னு தெரியும். நான் நேற்று கொஞ்ச நேரம் வரைக்கும் மெயில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிட்டு ரிப்ளை பண்ணிட்டுருந்தேன். நேற்றே நிறைய பேத்துக்கு வந்து ஒரு நைட்லேயே வந்து ஒரு 11 பேர்கிட்ட நேற்று நைட்டுக்கே நான் சென்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்புறமா வந்து இன்றைக்கி வர மெயிலாம் பார்த்தா சீரியஸாக சொல்கிறேன் மக்களே, என்ன மூச்சு வாங்குதுன்னு கேட்காதீங்க. கீழேருந்து நடந்து வந்தேன், வயசாகிடுச்சு போல், தூக்கிட்டு வந்து இந்த ட்ரைப்பாடாக மூச்சு வாங்குது. உண்மையிலே இன்றைக்கி காலையிலலாம் வந்து ஒரு சில மெயிலாம் பார்த்தா எனக்கே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஹெவி ஹார்ட்டட் ஆகிடுச்சு, ரொம்ப பாரமாகிடுச்சு எனக்கு. அப்புறம் மெயில் ஃபாலோ பண்ணுறதுக்கே வந்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் அப்புறமா நம்ம எடிட்டர் தம்பி இருக்காப்புல, ஸோ அவர்கிட்ட தான் சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லா மெயிலையும் பார்த்து ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டேன். என்ன அப்படின்னா, உண்மையிலே வந்து இதை மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள், ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்லேருந்துலாம் படிக்கிறாங்க. ஸோ நான் அவங்க சிச்சுவேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு விரும்பலை. பிகாஸ் எப்படிலாம் ஒருத்தவங்கள நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்க, ஒருத்தவங்களோட லைஃப் என்ன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரெசண்ட்டாக நம்ம சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு தான் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன், நான் தான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், என்ன ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் சண்டை போட்டு பேசாமல் இருக்கும், அது என்னமோ உலகமே வெறுத்த மாதிரி உட்காந்துட்ருப்போம். வேறு என்ன ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கிற விஷயம் பெரிய விஷயந்தான். ஆனால் அதை விடவுமே பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. லைக் யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, என்னை வந்து அடுத்த வேளை சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட யாரும் இல்லை அப்படின்ற இருக்கிற அந்த சிச்சுவேஷன் தான் தி ஒஸ்ட் சிச்சுவேஷன் இன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக இருக்கிறது ஒரு பெரிய கொடுமை தான், ஒன்றுமே இல்லை அப்படின்ற பார்த்து தான் பெரிய கொடுமை தான். ஆனால் அதை விட ஒரு ஒஸ்டானது, எனக்கு கேட்குறது கூட யாரும் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னும் இருந்து அவங்களும் வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சி அவங்களும் படிக்கணும், அடுத்து அவங்களுடைய ஜென்ரேஷனை வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் எதுக்காக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நிறைய பேர் வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எல்லாமே எடுத்துக்கிறோம். அண்ட் ஒரு சிலர் நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளுக்கு வந்து எதுனாலும் வந்து ஓகே இந்த காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட் நம்ம இன்றைக்கி எடுத்தோம் அப்படின்னா, அண்ட் நாளைக்கு நம்மளுடைய லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து சூப்பராக அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒன்று, நான் ஒரு விஷயத்தில் நான் என்னோட கம்ப்ளீட்டாக என்னோட ஹோல் ஹார்ட்டடாக வந்து நான் ஒரு வேலை பார்த்து ஒரு விஷயத்துக்கு நான் உழைக்கலை அப்படின்னா அதுக்கான அவுட்புட்டும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க முடியாது, நினைக்கவும் கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் உண்மையிலே நான் சொல்கிறேன். நான் மெயில் வந்து அடுத்து எனக்கு பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சின்ன விஷயம்னாலே எனக்கெல்லாம் வந்து சத்தியமாகவே அது தாங்கிக்கவே முடியாது, அது எனக்கு அது உறுத்திட்டே இருக்கும், அது எனக்கு கஷ்டமாகவே இருக்கும். அதனால தான் வந்து இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி, நானும் கண்டிஷனாகவும் டிஸ்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தோம். பிகாஸ் இப்போவோட அந்த கிவ் அவே வந்து முடிச்சுக்கலாம். பிகாஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்தவங்களோடதே வந்து நம்ம 28 மெம்பர்ஸ்க்கு வந்து சொல்லியிருந்தோம். அதாவது 21,000 சொல்லி வரப்போ 28 மெம்பர்ஸ்க்குன்னு வந்துச்சு. இப்போ இன்னுமே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்கோம். ஸோ ஒரு 32 to 34 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட முடிச்சாச்சு மக்களே. ஸோ இனி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டைம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். இதுக்குன்னே நான் வந்து நாங்கள் இதுக்குன்னே ஸ்ப்ளிட்டப் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நினச்சிருக்கோம். பிகாஸ் இது நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் வர்றோம். ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும், அதுதான் எங்களோட டியூட்டியுமே கூட. ஸோ அதனால் வந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100க்கு மேலே ஆனால் போயிடுச்சு மெயிலில். ஆனால் அதில் என்னால் எனக்கு அதான் சீரியஸாக சொன்னேன் இல்லை, நான் சார்ட் அவுட் பண்ண எங்களுக்கு முடியல. அதுலேருந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க, ப்ளஸ் அந்த ப்ரிலிம்ஸில் போயிட்டு ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆகாமல் இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்கள தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது வந்து அதில் சூஸ் பண்ணலை அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு அந்த ஒரு 35 வரைக்கும் தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு, 35 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் கொடுக்க முடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதோட நல்லா பெருசாக பண்ணலாம். வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் நினச்சேன், இப்போது வந்து நம்மளோட சிச்சுவேஷன் இது வந்து நான் ஒரு வீடியோலேயோ ஏதோ பார்த்த ஒரு விஷயம் தான், அது உண்மையிலே 100% வந்து உண்மையான விஷயம். லைக் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, லைக் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ரொம்ப பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம இறக்குறப்போ
லைக் 30 இயர்ஸோ எத்தனையோ வருஷம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷம் கழிச்சுனாலும். ஆனால் அந்த லாஸ்ட் மொமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம்லையும் இதே சுச்சுவேஷனில் தான் இருக்கோன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம யாரையுமே குறை சொல்லவே முடியாது. எனக்கு அப்படி இருந்துச்சு, சுச்சுவேஷன் இப்படி இருந்துச்சு, ஸோ இது இப்படி இருந்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ இது உங்களோட லைஃப்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமோ, எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. ஆனால் அந்த எஃபர்ட் கரெக்டான பாத்தில் இருக்கா அப்படின்றது மட்டும் பாருங்கள். நான் திரும்பி சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து பேங்கிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாரும் பேங்கிங் படிங்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக நிறைய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் ஏதாவது கொடுக்குறப்ப நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுன்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் எப்போயுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலே வந்து பேங்கிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் 100% எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக அதுக்கான உங்களுக்கு அந்த எஃபர்ட்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் இல்லை எனக்கு வேறு ஏதோ தான் இன்ட்ரெஸ்ட்டு, நான் யாரோ ஒருத்தவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பேரில் தான் இதில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் உங்களுடைய 100% கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு மார்னிங் 10 o'clock மேரத்தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ மேரத்தான் மார்னிங் 10 o'clock இருக்கும். நம்ம என்ன தான் ஆப்பில் செஷன்ஸ் இருந்தாலும் யூடியூப் வீடியோஸ் மறக்கிறதில்ல. ஸோ நீங்கள் யூடியூப்பில் கரெக்டாக வந்துருங்க மக்களே. மார்னிங் 10 o'clock உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்லேயும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கு நம்மளால் கண்டிப்பாக முடியும். அதுக்கான எஃபர்ட் மட்டும் போடுங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூஸ்னாலும் கண்டிப்பாக அந்த இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு இமோஷனலாக, மென்டலாக, மாரலாக வந்து சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக நாங்கள் இருப்போம். ஸோ என்ன இஷ்யூஸ்னாலும் நீங்கள் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டாடா, பை, see you guys.